வெல்கம் டு தமிழ் நண்பன் கேஎஸ்பி. வாங்க மகாபலிபுரம் ஒன் டே டூருக்குள்ளே போவோம். இன்றைக்கி மகாபலிபுரம் டூர் போயிருந்தோம். அந்த ஒன் டே டூரை பார்க்கலாம் வாங்க. இதுதான் மகாபலிபுரத்துடைய என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக மகாபலிபுரம் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் இந்த மண்டபத்தை பார்க்கலாம். சிற்பக்கலைகளில் பல்லவ மன்னர்கள் சிறப்பு வாய்ந்தவருங்க. அந்த வகையில் மகாபலிபுரத்தில் அவர்களுடைய சிற்பங்கள் உலக பிரசித்தி பெற்றது. அருமையான சிற்பங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறையால் இது பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. மகாபலிபுரம் சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள், அருமையான சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நீங்கள் இந்த மண்டபத்தை பார்க்கலாம். மலையை குடஞ்சி பண்ணியிருக்காங்க. வாட் பியூட்டிஃபுல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே மலையை குடஞ்சி மலையிலேருந்து பண்ணதுங்க. குடவரை கோயில். இந்த ஸ்டாச்சூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானைகளோட இந்த ஸ்டாச்சூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, தமிழுடைய போர் முறை இதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரே கல்லில் எல்லாம் சூப்பராக செதுக்கிருக்காங்க பாருங்கள். அந்த யானைங்க, 2 யானைங்க, கீழே உள்ள யானைங்க. இதை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மகாபலிபுரத்தில் எல்லோரும் விசிட்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த பிளேஸில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அக்யூரேட்டாக ஃபோட்டோ எடுக்கணுன்னா 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. அது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒத்த கல் ஆக்சுவலாக கிருஷ்ணா வெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கல் பார்க்குறீங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா மலை மேலே போன பிறகு பாறை இருக்குது. பாறையில் தண்ணி இருக்குது பாருங்கள். பாறையில் தண்ணி என்னமா இருக்குது பாருங்கள். பாறை மேலே ஆக்சுவலாக டாப் ஆஃப் த மவுண்டனு அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பாறையில் தண்ணி இருக்குங்க. டெப்த்து தெரியல, அதனால் நான் கிட்ட போகல. அதை முடித்த உடனே சிம்மாசனம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ரீச் ஆகும். 5 ரதம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. அந்த ரீச் ஆகிட்டோம். சிற்பங்கள் ஒன்றும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. அந்த மாதிரி சிற்பங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்திலே தமிழர்களுடைய சிற்பக்கலை தான் உலக பிரசித்தி பெற்றது. எப்படி தஞ்சை பெரிய கோயிலோ அதே மாதிரி நம்ம சென்னை பக்கத்தில் மகாபலிபுரங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஓல்டஸ்ட்டு சிவன் கோயில். ஆக்சுவலாக என்ன பழமையாக இருக்குது பாருங்கள். அருமையான கோயில், சிவன் கோயில். அதை நீங்கள் பார்க்கலாம். சிவன் கோயிலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லைட் ஹவுஸ். எஸ், லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 20 ரூபா கொடுத்து லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம். மேலே போய் லைட் ஹவுஸ் போன பிறகு அங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் மேலே ஏறி போகணும். கொஞ்சம் மலைப்பாதையாக தான் இருக்கும். ஏறி மேலே போனீங்கன்னா அதோ லைட் ஹவுஸ் வந்தாச்சு. ஜனங்களாம் லைட் ஹவுஸ் போயிட்டுருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த காலத்தில் மலைக்கல்லை வச்சு கட்டியிருக்காம பாருங்கள். பக்காவாக இருக்குது பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லைட் ஹவுஸ் முடிச்சுட்டு மியூசியம் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட மியூசியம்மு. மரம் கல்லெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த மியூசியத்துக்கு போங்க. மியூசியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான சிற்பங்கள் அங்கே இருக்குது. அது மாதிரி சிற்பங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த பாருங்கள், அந்த சிற்பத்தை கல்லில் செதுக்கிற சிற்பத்தை பாருங்கள். மிக அருமையாக இருக்குங்க சிற்பம் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். சிற்பங்கள் ஒன்றும் தத்ரூபமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும். 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸானது ஷீஷோர் டெம்பிள்னு பேர், கடற்கரை கோயில். அதோடைய வரலாறு முன்னாடி போர்டில் வச்சுருக்காங்க. நம்ம பல்லவர் மன்னர்களால் கட்டப்பட்டது. அதோட சிவன் கோயில் இருக்குது பாருங்கள். உள்ள சிவன்லிங்கம் இருக்குது. பழைய ஓல்டஸ்ட் சிவலிங்கமாக இருக்குது. ஆக்சுவலாக பழமையான சிவலிங்கம். கோயிலோட கோபுரத்தை பார்க்குறீங்க.
இந்த கோயில் மணல் மத்தியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. லிங்கங்கள், யாழிகள்லாம் இருக்குது. நந்தி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த ஷீஷோர் கோயிலை பாருங்கள். கடற்கரை கோயில்னு பேர். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கடற்கரை பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் தான் இருக்கும் ஃபைனலாக. கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக நம்ம மோடி கூட இங்கே வந்து விசிட் பண்ணார் அலாங் வித் சைனா பிரசிடெண்ட்டோட. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கோயில். ரெண்டும் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழைய கற்கள் எல்லாமே. ஃபைனலி பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் வந்து ஜாலியாக ஒரு தண்ணியில் ஒரு குளியல் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கே இருக்கிற கடத்தெருவில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.